ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான தக்காளி சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் வச்சுட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ நீள நீளமா கட் பண்ண வெங்காயம் வந்து ஒரு 3 ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி வதக்குங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா, நான் பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 1 கப் வந்து பட்டாணி குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். பட்டாணி ஆட் பண்ணி செய்யக்குள்ள இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு வந்து நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 1 ஸ்பூன் வந்து வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். அந்த காரம் வேறு இருக்கும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சாதம் வந்து கிளறக்குள்ளே கொஞ்சம் பத்தாத மாதிரி போயிடும். அப்படி இல்லைன்னா அதிகமாக ஆயிடுச்சுனாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இப்போ அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் வந்து வடித்து ஆற வச்சுருக்கேன். இது மாதிரி ஆறின சாதத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சாதம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் கொஞ்சம் பத்தாதது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம எடுத்து வச்ச அந்த பேஸ்ட்லேருந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சீக்கிரமே பார்த்தீங்கன்னா பத்தாத மாதிரி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி இலை வந்து மேலே வந்து போட்டுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனல் மீ சங்கீதா வ்ளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.